அதிகாலை 100 மடங்கு பலன் தரும் அற்புத ஜெபம். ஈசாக்கு மகா பஞ்சத்தின் காலத்திலும் அவர் அந்த தேசத்தில் விதை விதைத்தார். தேவன் அவருக்கு அதே வருடத்தில் 100 மடங்கு பலனை தந்து அவரை பெரியவனாக்கினார். மேலும் சத்துருக்கள் மூடிப்போட்ட தன் தகப்பனுடைய கிணறுகளை அவர் மீண்டும் தோண்டி அவைகளுக்கு பழைய பெயர்களையே சூட்டி ஆசீர்வாதத்தை மீட்டெடுத்தார். பரிசுத்த ஆவி ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே, இந்த விடியல் வேளையில் உம்மை ஆராதிக்கிறேன். பஞ்சத்தின் நடுவிலும் ஈசாக்கை ஆசீர்வதித்த உமது வல்லமை இன்று என் இல்லத்திற்குள் இறங்குவதாக. அடைக்கப்பட்ட கிணறுகளை திறக்கும் உமது அதிசயமான கரம் என் தடைகளை உடைக்கட்டும். தேற்றராவலனே, உமது பிரசன்னத்தினால் என் ஆத்துமாவை நிரப்பும். மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, 2026ஆம் ஆண்டின் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வியாழன் அதிகாலை வேளையில் என் ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி புலம்புகிறேன். பஞ்சத்தின் காலத்தில் சோர்ந்து போகாமல் விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்ற ஈசாக்கை போல நானும் இன்று என் கண்ணீரோடு உமது சமூகத்தில் நிற்கிறேன். இதோ, உழுகிறவன் அறுக்கிறவனை முந்திக் கொள்வதும் திராட்சை பழங்களை மிதிக்கிறவன் விதைக்கிறவனை முந்திக் கொள்வதுமான நாட்கள் வரும். அப்பொழுது மலைகள் புதிய திராட்சரசத்தை வடிக்கும், மேடுகளெல்லாம் கரைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 9:13 என்ற இதுவரை நான் கண்டிராத மகா பெரிய வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வின் நன்மைகள் துரிதமாக என்னை வந்தடையச் செய்வீராக. சத்துருக்களால் மூடிப்போயிருந்த என் ஆசீர்வாதத்தின் கிணறுகள் இன்று காலை திறக்கப்படட்டும். என் தொழில், வேலை மற்றும் பொருளாதார நிலையில் இருந்த மந்தநிலை மாறி நான் இழந்த செல்வமும் செல்வாக்கும் இன்று நள்ளிரவிற்குள் எனக்கு திரும்ப கிடைக்க ஒரு அற்புதத்தை செய்வீராக. அதிசயங்களின் நாயகரே, ஈசாக்கின் கிணறுகளை தகராறு செய்தவர்கள் ஒரு நாள் அவரிடமே வந்து சமாதானம் செய்தது போல எனக்கு விரோதமாய் எழும்பும் சகல சூழ்ச்சிகளையும் நீர் முறியடிப்பீராக. என் சரீரத்தை பிடித்துள்ள தீராத வியாதிகள் மற்றும் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட பலவீனங்கள் யாவற்றையும் உமது தழும்புகளால் இன்று சுகமாக்குவீராக. என் குடும்பத்தில் உள்ள கந்துவட்டி கடன்கள் மற்றும் தீர்க்க முடியாத நிதி சிக்கல்கள் யாவும் ஒரு அற்புத நதியால் அடித்துச் செல்லப்படட்டும். என் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் மூடி கிடக்கும் ஒவ்வொரு வாசலையும் உமது அதிகாரத்தினால் இன்று திறப்பீராக. இந்த நாள் முழுவதும் உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பின் காவலாகவும் எனக்கு முன்னால் வழிகாட்டியாகவும் இருந்து நான் கையிடும் காரியங்கள் யாவிலும் ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை காணச் செய்வீராக. இன்று மாலை நான் இல்லம் திரும்பும் போது ஈசாக்கை போல நான் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்ற சாட்சியோடு நான் உம்மை துதிக்க கிருபை செய்வீராக. ஆமேன்.